மதி, எவ்வளோ நாளைக்கு உன்னை சுடிதாரில் பார்த்தேன். இந்த சுடிதார் கூட உனக்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? இது சுடிதார் இல்லடி, ஷராரா. என்னரா? என்னராவோ, நல்லா தாண்டி இருக்கு. இந்த ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லு. என்ன பெருசாக இருந்துற போது? ஒன்றும் டிசைன்லாம் எதுவுமே இல்லை. என்ன ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? 4000 ரூபாய். அத்தாடி, 4000மா? யாத்தி, இது என்ன அப்படி இம்புட்டு காசா இருக்கு? அப்படி இல்லை என்ன இருக்கு? நீ போட்டிருக்கல அந்த ட்ரெஸ்ஸே 1800 ரூபாய். இந்த ட்ரெஸ் 1800 ரூபாயா? எவ்வளோ மதி? இந்த சிட்டியில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா ஏமாந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரெல்லாம் பார்த்ததுல இந்த மண்ணெல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க 500 ரூபாய்க்கு 2. அது வேற இது வேறடி, உனக்கு தெரியலையா? இருந்தாலும் இம்புடு காசுலாம் ரொம்ப அதிகம்தான்ல. இந்த மாலி பிள்ளைய பற்றியா? 2 வீடு நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கு. நம்ம ஊர்லலாம் அந்த பிள்ளை ட்ரெஸ் வச்சுருக்கே, அந்த ரூம் தான் ஒரு வீடே. அப்படி இருக்கும்போது இதோ நீ போட்டிருக்கிறது புது ட்ரெஸ்ஸு, நான் போட்டிருக்கிறது புது ட்ரெஸ்ஸு, அப்புறம் நம்ம தேனு போட்டிருக்கிறது இன்னும் எவ்வளோ புதுசாக வச்சுருக்குன்னு தெரில. இன்றைக்கி வேறு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லுது. என்ன இப்படி இந்த ட்ரெஸ்ஸில் போட்டு கறி ஆக்குதோ தெரில காசை. ஒரு சிலருக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும், அந்த கேட்டகரி தான் அவளும். என்னமோ போ. அதெல்லாம் சரி, என்ன உன் ஆள் இந்த ட்ரெஸ் ஒன்று பார்த்தாரா? என்னது? அதாண்டி நம்ம பாஸ் ஒன்று இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தாரா என்ன? எதுக்கு தேவையில்லாத கேள்வி உனக்கு? அதுவும் இல்லாமல் அவருக்கு என்ன பார்க்குறதா வேலையா? பின்ன ரவுடி, நீ வேற. உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னை ஆஃபீஸில் இருக்கும் போதே உன்னை ஒரு மாதிரி இறங்க தாண்டி பார்ப்பாரு. நான் கூட டவுட்டாக தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் அதில் உண்மையாயிடுச்சு பற்றியா? என்னது? ஆடா ஆமாடி, நானே நிறைய நாள் கவனிச்சிருக்கேன். எதையாவது தப்பாக பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு உளறிட்டு இருக்காத. தோட்டா, ஏய் என்ன அவர் உன்னை பார்க்காம வேற யாரடி பாப்பா? என்ன அடிவின் உனக்கு? இப்போ நான் என்ன கேட்டுவிட்டேன்னு இப்படி கொந்தளிக்கிறேன்? நீ காலிலேருந்து ஒரு மார்க்கம் தான் சுற்றிட்டு இருக்க. அநேகமா கூடிய சீக்கிரத்தில் என்கிட்ட வந்து வாங்கிடுவேன். நான் வாங்குறதுலாம் இருக்கட்டும், அப்படியே நீ வந்திருக்காருன்னு நினச்சேன். பைத்தியமாக பிடிச்சிருக்கு உனக்கு. எல்லாரும் சொல்லலை கேட்டுட்டு தானே இருந்தேன். தெளிவாக தான் சொன்னாங்கல்ல, ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இல்லை, சும்மா தான் இருந்தோம், அதான் கூட ஜாயின் பண்ண வந்திருக்கோன்ட்டு. அப்புறம் என்ன உடனே நீயும் நம்பிட்ட? என்ன சொல்ல வர? இன்னைக்கு ஃபுல்லாக ஷெட்யூல் போட்டு மீட்டிங் அது இதுன்னு இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணி தான் இருப்பாங்க. ஆ, இதுதான் அவங்கள பற்றி தெரிஞ்சது உனக்கு. மற்றவங்க வேணா அப்படி இருக்கலாம், இவன் அப்படிலாம் இருக்க மாட்டான். எதையாவது உளறிட்டு இருக்காத. வா, நம்ம 2 பேர் மட்டும் நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம், அவங்களோட போய் ஜாயின் ஆகிக்கலாம். மூஞ்சியை பார்த்தா நீ சொல்கிற அளவுக்கு நல்லா உங்க மாதிரி தெரியலையே. எங்க? யா மிஸ்டர் ரவி. ஓகே ஓகே, நீங்கள் அப்படியே பண்ணிவிடுங்க, நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகே. இல்லை இல்லை, மம்மி ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்களே, அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நான் இன்னைக்கு சரியாக தெரியல, அப்படி இருந்தால் உங்களுக்கு நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே. வா நம்ம போகலாம். என்னவா? வாடி போகலாம். என்னடா அது, எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கவ? நீ வர போறியா இல்லையா? இல்லை நீ இங்கே நான் போகிறேன். நீ வர சரியே இல்லை. ஆக்சுவலாக நீ இங்கே தான் இருக்கணும், நாங்கள் எல்லாம் தான் தனியாக இருக்கணும். நீ என்ன தனியாக விட்டுட்டு வந்து எங்கள் கூட ஜாயின் ஆகிக்கிற? எது நான் அவன் கூட போய் போடி? என்னடி சொல்கிற? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, வா போகலாம். எனக்கு என்னமோ கொஞ்சம் பாவமாக இருக்க மாதிரி இல்லை? பாவமாக தானே இருக்கும். ஆமாண்டி, கொஞ்சம் முரடன் தான், ஆனால் இப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்க மாதிரி இருக்குடி. பாவமாக தானே? அப்போது பக்கத்தில் போய் நிறைய இடம் இருக்குது, கூட போய் வேணா உட்காந்துக்கோ. சீ போடி, தப்பாக பேசாத. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லடி. எனக்கு ஷைலுக்கு ஏன் அவங்க வீட்டில் உள்ளவங்க பாதி பேத்துக்கு அவனை ஒரு மாதிரி தெரியும், உனக்கு மட்டும் எப்படி நல்லவனாவே தெரியுதா? அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. அவங்க 3 பேர்லேயே பாஸ் தான் ரொம்ப நல்லவர். நல்லவரா? ஆமாம், பாஸ் தான் ரொம்ப நல்லவர். எவனாவது 10 நாள் வேலை பார்த்ததுக்கு 80 நாள் சம்பளம் தருவானா? ஓ,
இருக்கியா? அது மட்டும் இல்லை, எனக்கு பாஸை நல்லாவே தெரியும். இதோ இனியன், அப்புறம் அவங்க அண்ணன் இருக்காங்களே, அதான் இன்பன். அவங்களெல்லாம் விட பாஸ் ரொம்பவே நல்லவர், ரொம்ப நேர்மையானவர், கண்ணியமானவர். எப்படி எப்படி மேடம்? நல்லவர், கண்ணியமானவரா? ஆத்தாடி, அப்படி வாங்க கூப்பிட்டேன்ல. நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவர் நல்லவர், வல்லவர் தான். யார் கூப்பிட்டாரு? பொண்டாட்டியே தானே. மற்ற 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச எங்கள் பாஸ் நல்லவர் தான். உன்ன சரி சரி, பாஸ் இஸ் வெயிட்டிங். திரும்பி பாருடி, உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். ஹலோ பாஸ். ஹலோ விஜி. என்ன மிஸ் விஜி, எப்போவுமே இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களே, அவங்களோட தான் எப்போ இருப்பீங்க, இன்னைக்கு என்ன? புரிஞ்சிருச்சு பாஸ். கொண்டுடுவோம் உன்னை. நான் தான் அப்படியே போகணும்னு சொன்னல, நீங்கள் தானே இருக்க சொன்னேன். மரியாதை இல்லை. நான் அப்புறமா உங்களை பார்க்குறேன். வரேன்டி. ரவுடி. கேண்டி ஷாப். காது கேட்கலையா? கேண்டி ஷாப். நோ ப்ராப்ளம். வேற ஏதாவது சொல்லி கூப்பிடுங்க, பரவாயில்லையா? என்ன? கம். என்ன? நோ ப்ராப்ளம். நான் என்ன என்ன நடக்கும் தெரியும். என்னை எப்படி கூப்பிட்டீங்க? நான் கூப்பிடவே இல்லையே. என்னது? கூப்பிடவே இல்லையே. ஓய் கேண்டி ஷாப். இங்க பாருங்க, நான் எப்பயும் போல இருக்க மாட்டேன். அப்புறம் என்னடி பண்ணுவேன்? விசில் அடிச்சு கூப்பிடுறது, இந்த வாடி போடி என்னடி இதெல்லாம். பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாளே. விடுங்க, விட்டா விழுந்துருவேன், பரவாயில்லையா? ரொம்ப தான் இருக்கிறேன். கேண்டி ஷாப். ஏன் பெண் என்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய். இப்போ விட மாட்டேன்ல. ஏய், நீங்களே சொல்லுங்க, மேடம் எப்படி கூப்பிடணும்? அதான் அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ எப்படி கூப்பிடணும்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரியே. அது அது வந்து டார்லிங், செல்லமை, தங்கமை, பட்டுக்குட்டி அப்படிலாம் கூப்பிட்டுமா? நீங்கள் என்ன கூப்பிடணும்? அதெல்லாம் எப்படியும் கூப்பிட தேவையில்ல. நீங்கள் ஒன்றும் சொல்லி கூப்பிட தேவையில்ல. நான் எதுக்கு கூப்பிடணுமா? அதாம்மா காலைல சொன்னியே. என்னது? உரிமை. இதயா சாரிடா. நிலா பேபிங்கடா இருக்கா? எல்லாரும் காருக்கு போயாச்சு. தேனி ரவுடிலாம் உங்களுக்காக தான் வெயிட்டிங். எல்லாரும் போயாச்சு. டேய் சாரிடா. அது இவன் ஒருத்தன். நீ நினைக்க மாட்டான், இங்கே ஒன்றும் நடக்கல. என்ன? வீட்டில் தான் எடுத்துப்போம் பைத்தியம் முடிச்சு போய் திரியிறாங்க. அதுலேயும் பாட்டி இருக்காங்களே. சொல்லவே தேவையில்லை. வர வர ரொம்ப ஓவரா பண்ணுறாங்க. நீ ஒரு தான் கரெக்டாக இருந்த, இப்போ நீயும் உங்களோட சேர்ந்துட்டியா என்ன? புரியல. எல்லாரை விட எனக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீ எல்லாரும் மாதிரி என்ன நினைச்சியடா? இதையா எனக்கு புரியுது. புரிஞ்சுக்கிட்டனால தான் நான் அமைதியாக இருக்கேன். நீ பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே. இனிமேலும் அதே நினச்சிருந்தா எப்படிடா? உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, உன்னை மட்டுமே நம்பி வந்திருக்கா. ஏன்பா நீயாடா? உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. மற்றவங்க கூட எப்படி போயிட்டு போகிறாங்க, நீ என்னை புரிஞ்சு வச்சிருப்பேன்னு நினச்சேன். புரிஞ்சு நல்லா பேசிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு பாவம்டா. எப்பா சத்தியமாக சொல்ல முடியலடா. அவளை பாரு, எந்த பக்கம் அவளை பார்க்கல உங்களுக்கு பாவமாக தெரியுது. எனக்கு ஒன்றும் தோணலை. சில்லியாக இருக்கு. என் லைஃப் தான் எல்லாத்துக்கும் சில்லியாக இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்னோட லைஃப்பில் விளையாண்டுட்டீங்க. சரி
அம்மாக்காக பாட்டிக்காக உனக்காக ஃபேமிலிக்காகன்னு நிறைய விஷயத்த அமைதியாக போயிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகும். எல்லாரும் மால் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் எந்த சீக்கிரமாக கிளம்பியாச்சு. வா போகலாம். மாலுக்கா? இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன். நீ வேணா உங்களா கூட்டிகிட்டு போயிட்டு வா. வீட்டில் போய் என்ன பண்ண போகிறேன்? நீ கூப்பிட்டுருக்கா தான் வந்தேன். இவ்வளோ நேரம் இருந்தாச்சுல்ல, எனக்கு மால் போகிற முடியல இல்லை. நீ வேணா கூட்டிகிட்டு போ. அங்கே என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்? எல்லாரும் ஜாலியாக இருக்கும் தானே வந்தோம். அப்புறம் என்ன இப்போ நீ மட்டும் போகிறேன்ற? நீ போனேன்னா அவள் தான் ஃபீல் பண்ணுவா. எவ? உன் ஒய்ஃப்? இன்போ. சரி, ஓகே, என்னமோ பண்ணி தொலை. இப்போ என் கூட மாலுக்கு வர. டேய் வர்ற? ஏண்டா? நம்ம பார்த்தோம்ல, அதான் நீங்களும் பார்த்தீங்க. 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருந்தானுங்க. 1/2 மணி நேரமாக 2 பேரும் ஆளே காணோம். நாங்களாம் அங்கே இருக்கோம். சரி, புதுசாக கல்யாணம் ஆனவனுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமேன்னு விட்டோம். நான் வந்து கூப்பிடுவேன், 2 பேர் வரவே இல்லை. நான் வந்து பார்க்கும்போது அப்படி தான் நின்னானுங்க. புதுவிதமாக லவ் பண்ணுறாங்களா? கேட்டால் இல்லைன்ட்டு போகிறேன். டேய் தம்பி இதையா, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் டி. உன் கேடித்தனலாம் காலையிலே காஃபி குடிச்சுன்னு சொல்லும் போது நினச்சேன்டா, நீ நல்லா தான் என்ஜாய் பண்ணுற. இருடி, உனக்கு அப்புறம் இருக்கு. அந்த பொண்ணு தாண்டா பாவம். எனக்கு நம்பிக்கை இருக்குடா. கூடி சீக்கிரத்திலே எல்லாத்தையும் மறந்து அவ கூட சந்தோஷமா வாழ்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. சீக்கிரமா உன் பாஸ்ட்டை நீ மறந்துடணும். மறந்துடுவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? தேனே, இதுக்கு பேர் தான் மால். என்னது மகாலா? கல்யாண மகாலா? ஆமா, உனக்கும் ஆளுக்கும் கல்யாணம் பண்ண போற கல்யாண மகால். அடேங்கப்பா, வர்ற கோவம்லாம் வருது. சும்மா இருங்க விஜி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏன் உனக்கு கல்யாணம் நடக்காதா? ரவுடி கிச்சனை சொல்லிட்டேன், வா மூட்ட அமைதியா இரு. எரிமலையாட்டம் இருந்த திடீர்னு பனிமலையா மாறிட்ட, என்ன காரணம்? அது சரி, ஏன் இனியன் இல்லை, இங்க என்னமோ டூத் பேஸ்ட் விளம்பரம் எதுவும் போயிட்டு இருக்கா? ஏன் பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? மாலினி, உன் அக்கா கூப்பிட்டா பாரு. அக்காவா? ஏதோ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னியா? அக்கா அக்கா 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க தான் மேலே. சீக்கிரம் போ. ஐயோ மறந்து போயிட்டேன், இதோ போறேன். அண்ணி எங்க? அண்ணி அக்கா பாப்பா எல்லாரும் மேலே தான் இருக்காங்க. ஷைலு தான் யாரோ ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போனாங்க. ஆமாம், என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. சரி ரவுடி, நீங்கள் ஷைலோட வாங்க, நான் போய் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். சிவா வேற. நாங்கள் தான் இதெல்லாம் புதுசாக இருக்குன்னு பாட்டி கடை முட்டை கடை பார்த்த மணி ஆன் வியந்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எதை அப்படி பார்த்துட்ருக்கீங்க? குசத்துல தாங்காடா சாமி. இனியா என்னமா பண்ணுறான்? இவனுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையே. என்ன பலத்த யோசனையாக இருக்கு? இல்லை, ஷைனு என்கிட்ட ஒன்று சொன்னா. எப்படி ஒட்டிகிட்டே நிற்கிறீங்களே, பிரிஞ்சு போவீங்களா? பிரிஞ்சு போகணுமா? ஐயோ ஐயோ, அப்படி இல்லைங்க. இல்லை, எப்போ பார்த்தாலும் 2 பேரும் ஏதோ கம்மு போட்டு விட்டோம்னு ஓட்டிகிட்டே இருக்கீங்களா? உங்களை இதோ ஷைலு வெளில நிற்கிறேன்னு வர சொன்னா. அதான் யோசிக்கிறேன், சொன்னால் போவீங்களா இல்லை? ஷைலு கூப்பிட்டாளா? ஆமாங்க, வேணா ஃபோன் போட்டு தரேன், பேசுறீங்களா? இல்லை, இங்கே நிறைய பேர் இப்போ வந்த இடத்துல என்னை விட்டுட்டு போகணுன்னு ஒரே முடிவாக சுற்றிட்டு இருக்காங்க. அதில் நீங்களும் ஒரு ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி எதுவும் பிளான் போட்டு இங்கேயே விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணி என்னை வெளியில் விட்டு நீங்கள் எங்கேயாவது போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் உங்களுக்கே ஓவரால. உங்களுக்கு இருக்க வாய்க்கு அமெரிக்காவே நீங்கள் தனியாக போயிட்டு வந்துடலாம். அஷிஷு, இன்னும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேடா. அது அது வந்து கரெக்டு தான். உங்கள்கிட்டலாம் வாயில்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்களாம் இருக்க முடியுமா? என்ன எதுக்கு செயலை பார்க்கணும்னு சொன்னா? என்கிட்ட கேட்டா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இந்தாம்மா நல்லவளே, எங்கனே நில்லு, எங்கனே போயிடாத என்ன. இதோ வெளில தான் செயலு போயிருக்கா, நான் என்னன்னு மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேன். நானும் இல்லை, இங்கே நில்லு, நான் வந்துடுறேன். தேங்க்யூங்க. எது? ஐயோ, மைண்ட் வச்சு சத்தமாக பேசிட்டணும். அது ஒன்றும் இல்லையே. யாரும் எங்கேயும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எங்கிட்ட அது போயிட்டு இருக்காத, இங்கே நில்லு. திமிர பற்றியா இருக்கு? ஹலோ ஹனி. ரவுடி வேற என்னன்னு நகை கூடன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவங்க வேற சும்மாவே இருக்காம மறுபடியும் ஒன்று பண்ணி வந்துட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறது? ஓய்,
இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அவ்வளோதானா? நான் போகிறேன். ஐயோ இரு, இது என்ன தெரியுதா? ஆ டிவியில் நான் பார்த்துருக்கேன். சாக்லேட்டு நிலா கிட்ட கொடுக்கணுமா? ம், நிலா பேபிக்குல ஏன் நிலாவுக்கு கொடுக்கணும்? என்ன? நிலா பேபிக்கெலாம் கொடுத்தாச்சு, இது உனக்கு தான். ஆ எனக்கா? எஸ், உனக்கு தான். 2 சாக்லேட் வச்சுருக்கீங்க. ரெண்டுமே உனக்கு தான். எனக்கெல்லாம் வேணாம். ஏன்? எனக்கு இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்ட பழக்கம் இல்லை, அதனால எனக்கு வேணாம். சாக்லேட் சாப்பிட்றதுன்னு பழகிட்டு வருவாங்க, எப்படி பிரித்து எடுத்து வாயில் போட்டு சாப்பிட வேண்டியதான். ஆனால் எனக்கு வேணாம். எனக்கு வேணுமே. ஆ இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு தானே போனா, அவளுக்கு அங்கே இருக்க மனசே இருக்காது, இங்கே தான் வரணும்னு நினைப்பா. என்ன தானே சொல்லிட்டு போனா, யாரும் கூப்பிட்டு எங்கேயும் போகாதானே. இப்போ வந்துருக்குள்ள சாக்லேட்டை வாங்க, இல்லைன்னு வச்சுக்கோ அவள் இருக்கான்னா பார்க்க மாட்டேன், அவளுக்கு மட்டும் சாக்லேட்டை உங்ககிட்ட கொடுப்பேன். ஆ அது வந்து ம் இதய கதவென்று திறந்ததே, இரவு பகலானதே. ஹே, ஹே, காதல் நெஞ்சில் யாரோடு சொல்வேன்? ரெண்டும் எனக்கா? ம் உங்களுக்கு வேணாமா? வேணும். அப்போ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறக்கா? ஆ சாக்லேட்டை தானே, எடுத்துக்கோங்க. கேடி, சாக்லேட் எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு. உங்களுக்கு ஆ சாக்லேட்டு? எனக்கும் சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இங்கே இப்போ சாப்பிட முடியாது, நைட் சாப்பிட்றேன். ஏன் நீங்கள் சாக்லேட் சாப்பிடக்கூடாதா? ஆ நீ சாப்பிடலாம், நான் தான் சாப்பிடக்கூடாது. அது ஏன்? நான் சாப்பிட்டா தப்பாயிடும். தப்பா? சாக்லேட் சாப்பிட்றது தப்பு இருக்கு. அடங்க மாட்டா போலயே. சரி மேடம், ரொம்ப ஆசைப்படுறீங்களா, நீ சாப்பிடு, நான் சாப்பிட்றேன். ஆ எனக்கு இந்த கவரில் இருக்க சாக்லேட்லாம் வேணாம், அதெல்லாம் நிறைய சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு வேறு சாக்லேட் வேணும். வேறு சாக்லேட்டா? ம் அப்போ போய் சாப்பிடுங்க. நீ தான் கொடுக்கணும். நான் தான் கொடுத்தனே. நீங்கள் கொடுக்குற, நானாக தானே எடுத்துக்கிறேன். ஆ அந்த சாக்லேட்டு உன்கிட்ட தான் இருக்குது. நானா? என்கிட்ட இந்த 2 சாக்லேட் தான் இருக்கு, நீங்கள் தான் வேணாம்னு சொல்கிறீங்களே. நீ சாக்லேட் சாப்பிட்டு நான் சொல்கிறேன். இல்லை, நான் மட்டும் இந்த சாக்லேட், நான் இந்த ஷாயில் ஒரு ரவுடி. ஹலோ 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 மேடம், ம் உனக்கு தான் அந்த சாக்லேட், நீ மட்டும் தான் சாப்பிடணும், மற்றவங்களுக்குலாம் கிடையாது. இல்லை, நான் எப்படி 2 சாக்லேட்டுமே? இப்போ என்ன, நானும் தானே சாப்பிடணும், நீ சாப்பிடு, நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். ஆ சரி, அப்போ நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க, நான் ஒன்று எடுத்துக்கிறேன். அதெல்லாம் இல்லை, ரெண்டையுமே நீ தான் சாப்பிடணும். எனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா? ஆமாம், நானும் தான் சாப்பிட போகிறேன். அது எப்படி? ரெண்டுமே நான் தானே சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டோன்னே நான் சாப்பிடுவேன். என்ன? ம் என்னன்னு கேட்க விட மாட்டா போலயே. சொல்லுங்கள். அதான் சொன்னேன், நீ சாப்பிட்டோன்னே நான் சாப்பிடுவேன்னு. அது எப்படி? ம் என்ன? இல்லை, உன் ஃப்ரெண்டு ஒரு ஆளான்னு பார்த்தேன். எனக்கு சாக்லேட் கவர்லேருந்து வேணும். ஆ எனக்கு சாக்லேட்டு இதோ இந்த பேப்பரில் இருக்குல்ல, அதுலேருந்து எனக்கு வேணாம், பிரித்து தரணுமா? சாப்பிட்டு தரணும். என்னது? ஏன் கேட்கலையா உனக்கு? இந்த பேப்பர் வந்து வேணும்னா சாக்லேட்டை பிரித்து தரணுமா? நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ தான் என்ன கெட்ட பண்ண மாட்டேற. என்ன, எனக்கு இந்த பேப்பரில் இருந்தெல்லாம் சாக்லேட் வேணாம், நீ சாப்பிட்டு தந்த சாக்லேட் தான் வேணும். ஐயோ, அது வந்து எச்சு. புரிஞ்சிருச்சா? இல்லை புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்கியா? டேரெக்டாகவே சொல்கிறேன், எனக்கு வேணும். இப்போ புரியுதா? நீ சாப்பிட்டதுக்கப்புறமா நான் சாப்பிடுவேன். நீ நான் சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், சாப்பிட்ருவோம். எனக்கு வேணும். எனக்கு வேணுமே. தேனே. ஐயோ ரவுடி. பெண்ணென்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய், ஏன் ஒரு பாதி சிரித்தாய், என் உயிர் பூவை பறித்தாய், முதல் நாள் பார்த்தாய் உறக்கம் கெடுத்தாய், முறையா என்றே
இனியா உங்க அண்ணன் எங்க? அவன் கொஞ்சம் பிஸி. பிஸியா? இங்க வந்தா அப்படி என்ன வேலை பார்க்குறாங்க? అక్కడ చూడు. ரெண்டு பாப்பா